முட்டாபுர நாயகியே பத்திரகாளி அம்மா பத்திரகாளி அம்மா உங்க வச்சு நினைச்சு பத்திரகாளி அம்மா பத்திரகாளி அம்மா மாகாளி என்ற அவள் வடபத்திரகாளி வடபத்திரகாளி ஓகாளி என்ற அவள் உயர்ந்த விலக்காளி உயர்ந்த விலக்காளி பெண்ணல்ல போர்க்கும் அவள் புருடமிக போது பத்திரமாகாளி இன்னவரும் மன்னவரும் இருவாம் போராது பத்திரகாளி அம்மா ஆணருவர் தன்னாலே அழியவரும் பெற்று அழியவரும் பெற்ற ஆணருவன் தன்னையுமே சக்தி உமைதனையும் சக்தி உமைதாயோ பூனாரம் பூண்டவள் முட்டாபுரை காளி பத்திரகாளி காளி படையும் அவள் கமந்த வரும் அம்மா வது அம்மா ஆணும் பெண்ணும் ஆனவளா மாங்கார காளி அங்காரகாளி ஓங்கார காளி அவள் வடவத்திர காளி வடபத்திரகாளி ஏழு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஆதி நாராயணன் நினைக்கிறார் தக்கன் தலைதுணிக்க 7 பிள்ளைகள் வரங்கேட்டு தவம் இருக்கிறாள் காளி அந்த காளி இழைக்கிறாள் மாகாளி தங்கையே வடபத்திரகாளி அம்மா உனக்கு பிள்ளை தரித்து பிறக்க வழி இல்லை ஆகவே தக்கன் தலைதுணிக்க உனக்கு 7 பிள்ளைகளை நான் தருகிறேன் என்று சொல்லி அப்ப நாராயணன் இந்த 7 பிள்ளைகள் எடுத்து கையில கொடுத்தார் அம்மை காளி பிள்ளைகளை வாங்கி அவள் பார்த்தாள் அண்ணா என்ன இந்த 7 குழந்தைகளும் தங்களுடைய நாதவிந்தில் பிறந்த குழந்தைகள் ஆகவே இந்த குழந்தை 7க்கும் தாங்கள் நாமம் சுட்டி தாருங்கள் என்று அன்னை வேண்டுகின்றாள் தாய்க்கு தான் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு ஆசை பேர் வச்சு கேட்கணும்ல அவ கேக்குறா நாராயணா உன் பிள்ளைகளுக்கு பேர் வச்சு கொடுக்கப்படாதா நம் பிள்ளைங்களை கூப்பிடணுமே அன்னு கேக்குறா கேட்ட உடனே அப்ப என்ன நினைக்கிறா காளி